பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? என்ன கொள்கையோட நீங்க சேர்ந்து நான் ஒண்ணும் உங்களை குறிக்கிட மாட்டேன். தமிழ்நாட்டை சீரழிக்கிறதுல, தமிழ்நாட்டுடைய வளங்களை சீரழிக்கிறதுல, தமிழ்நாட்டை ஆட்சியை நடத்த விடாம செய்யறதுல, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை கொடுக்காம இருப்பதுல, தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியை கொடுக்காம இருப்பதுல, நீட்டை கொண்டு வந்து, மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து, நீபி 2020 கொண்டு வந்து, இத்தனையும் எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி செயல்படுது. அப்படிப்பட்ட கட்சியை நீங்க ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோட அதிமுகவை பலி கொடுத்து பிஜேபியை வளர வைப்பதற்கு எடப்பாடி இங்க தலைமை வைத்து கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் வந்து கொள்கையை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? அப்ப அந்த கொள்கையை பத்தி விமர்சனம் பண்ணா திமுக செய்தி தொடர்பாளர் என்ன அர்த்தம்? அப்ப உங்களுக்கு ஏதாவது கொள்கைன்னு ஒண்ணு இருந்திருந்தா நீங்க வந்து அதை பத்தி பேசலாம். ஆட்சி பிடிக்கிறதுக்கு கொள்கை தேவையில்லை, உங்களுக்கு கூட்டணி இருந்தா போதும். அப்ப அந்த கூட்டணி வந்த பிறகு உங்களுக்கு மக்கள் ஆட்சியை கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. இப்ப கொள்கை தேவையில்லை, எந்த விதமான காம்ப்ரமைஸ். அப்ப தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த நலன்களை நீங்க பிஜேபிக்கு அடிமையாக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உங்களுக்கு எப்படி நம்பி மக்கள் ஓட்டு போடுவான் சொல்லுங்க? அப்ப நீங்க கூட்டணி உங்களால சேர்க்க முடியல, கொள்கையும் கிடையாது, இத்தனையும் இல்லாதவர்களுக்கு எப்படி நம்ம மக்கள் ஓட்டு போட போறாங்க? அது எலெக்ஷன்ல தெரிய போகுது, அவ்வளவுதான்.